போலீஸ் அங்கிள் நினைச்சத சாதிப்பாரா? வாங்க பார்க்கலாம். டிங் டிங். அட, இந்த ஆளு நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. யாரா இருக்கான் இவன்? ஐயோ, இவனை பிடிக்க வேண்டியதே நான் தானே. ஏய் நில்லு, ஓடாத நில்லு. ஏய் திருட்டு பையல நில்றா, ஓடாத. ஏய் ஒழுங்கா நில்லு, ஓடாத நில்லு. ஐயோ, என்ன என் பேண்ட காணோம், என்னாச்சு? நல்ல வேலை. எங்க போனா? குற்றவாளி தப்பிச்சிட்டானே. இப்ப எங்க போய் அவனை பிடிக்கிறது? ஸ்டோன் பேப்பர் சீசர், ஸ்டோன் பேப்பர் சீசர். ஷிது அங்க பாரு. ஏன் இப்படி முட்றீங்க அங்கிள்? வலிக்குது. சாரி தம்பி, ஒரு போலீஸா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. என்னாச்சு அங்கிள்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண, ஆனா பிடிக்கல. என்னது, குற்றவாளியா? இது வரைக்கும் 3 தடவை அவனை பிடிக்க நான் முயற்சி பண்ணேன். 3 தடவை அந்த குற்றவாளி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நான் ஒரு நல்ல போலீஸே கிடையாது. நான் எங்க கிராமத்துக்கு திரும்ப போயிட போறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் கிடையாது. அந்த தகுதியை நான் எழுந்துட்டேன். என் இடத்துக்கு வேற ஆபீசர் வரணும். ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவரை காப்பாத்த ஏதாவது வழி இருந்தா சொல்லு ஹட்டோரி ப்ளீஸ். அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை வர வச்சுட்டு அவர் நினைச்சது அவரால சாதிக்க முடியும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நம்பிக்கை வர வைக்க நம்ம என்ன பண்ணணும்? குற்றவாளியை பிடிச்சிட்டு அவரோட நம்பிக்கை அவருக்கு திரும்பி வந்துடும். ஆனா அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அவரோட நம்பிக்கை இன்னும் போயிடுமே. அதுக்குதான் நானே அந்த குற்றவாளியா மாற போறேன். அவர் கண்ணில் பட போறேன். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். என்ன சொல்றீங்க? ஆனா ஹட்டோரி, அவர் உன்னை அரெஸ்ட் பண்ணா கஷ்டமாயிடுமே. என்ன பண்ணுவ? நான் குற்றவாளியா ஜெயில இருக்கும்போது நீங்க போய் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிக்கிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துருவேன். ஜாலியா இருக்கலாம். எங்களால இந்த குற்றவாளியை பிடிக்க முடியுமான்னு தெரியலையே அண்ணா. அந்த போலீஸ் அங்கிளுக்காக இந்த சின்ன வேலையை கூட உங்களால பண்ண முடியாதா? நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் உங்களால முடியும். புரியுதா? கண்டிப்பா போறோம், பிடிக்கிறோம். போலீஸ் அங்கிள், அந்த குற்றவாளியை நாங்க அங்க பார்த்தோம். என்னது குற்றவாளி? நீங்க பாத்தீங்களா? இப்ப அவன் எங்க இருக்கான் தெரியுமா? அது அங்கதான் இருக்கா, வாங்க போலாம். அங்க இருக்கானா? அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? இப்ப நான் குற்றவாளியா மாற போறேன். நான் மாறிட்டேன். நான் தப்பிச்சு போறேன். அவன் ஓடுறான் பாருங்க. அவன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க சொல்றது உண்மைதான் பசங்களா. 3 வாட்டி தப்பிச்சிட்டடா. இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடலாம். உடனே மாட்டினா டவுட் வந்துரும். தாவி ஓடனா விட்டுருவனா? இந்த போலீஸ் அங்கிளுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா வராது போல இருக்கு. என்ன பண்றது? நான் தான் உதவியாகணுமா? நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு நானே இவரை காப்பாத்துறேன். என்ன விதிடா இது? ஐயோ, என் கண்ணாடி உடைஞ்சிருச்சு. எனக்கு எதுவுமே தெரியலையே. இப்ப நான் எங்க இருக்கேன்? யாரோ கயிறு கொடுத்து என்ன காப்பாத்துறாங்க. இதோ வந்துட்டேன். அப்பாடா, எப்படியோ மேல வந்துட்டேன். அந்த குற்றவாளி நான் உடனே பிடிக்கணும். அவன் எங்க போயிருப்பான்? நீங்க தான் இருக்கியா? நில்லுடா. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் நிக்கிறேன். என்ன பிடிச்சுக்கோங்க. நல்ல வேலை, பிளான் செட் ஆகுது. டிங் 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 டிங். இந்த கிரிமினல் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டான். மனுஷனுக்கும் கம்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத போலீஸ்காரனா இருக்காரு இவரு. என்னது இது? எப்படியே நான் அவனை புடிச்சிட்டேன். அப்பாடா, இப்பவாவது என்ன புடிச்சாரே இவரு. சரி பசங்களா, இவனை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். டிங் டிங். இப்ப நம்ம உண்மையான குற்றவாளியை பிடிக்க போலாம் ஷின்சோ. அண்ணாவுக்காக கண்டிப்பா நம்ம இத செய்யணும். கண்டுபிடிச்சிட்டாரா? அந்த குற்றவாளி இந்த வழியா தான் ஓடுனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அவனோட கால் தடயங்களான்னு பாரு. இந்த கால் தடயங்களை நம்ம பின்தொடர்ந்து போலாம். இங்க பாரு. கால் தடயம் இல்ல. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சிஷிமாரு, என்ன பண்ற? ஒரு நிஞ்சா டாகியா என்னோட கடமையை செய்ய போறேன். ஒரு நிஞ்சா டாகியா நான் இத மோப்பம் பிடிக்க போறேன். சிஷிமாரு, அவன் இங்கதான் வந்திருக்கான்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமா? தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும். அங்கிள், இங்க சந்தேகப்படும்படியா யாராவது வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. ஒருவேளை குற்றவாளி உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பானோ? இங்கதான் எங்கேயோ அந்த கிரிமினல் ஒளிஞ்சிருக்கணும். அதோ அங்க. இங்க இருந்து போனவனா? என்னது, அவன் தான் குற்றவாளியா? பிடிக்க முடியாது. சீக்கிரம் ஓடுங்க, பிடிங்க. அவனை பிடிச்சே ஆகணும். முடிச்ச முயற்சி பண்ணுங்க. டிங் 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 டிங். நான் உடனே அந்த குற்றவாளியை எப்படியாவது பிடிச்சாகணும். அதுவும் அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் பின்னாடி போய் அவனை பிடிக்கிறேன். போலீஸாலேயே பிடிக்க முடியல, பொடி பசங்க பிடிச்சிருவாங்க. இப்ப மாட்டுவ பாரு. டிங் 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 டிங். அண்ணா, நீங்க வந்துட்டீங்களா? ஸ்டேஷன்ல இருந்து எப்படி சீக்கிரமா
வந்தீங்க? உங்களால தனியா இந்த குற்றவாளியை பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அந்த போலீஸ்காரர் அங்க தூங்க வச்சு நான் ஓடி வந்துட்டேன். புரியுதா? உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பதில் சொல்றேன். ஆனா முதல்ல என் கண்ணத்தை பாருங்க. நான் எதுக்காக பார்க்கணும்? டிங் 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 டிங். இப்படிதான் அந்த ஆபீசரை ஏமாத்தி தூங்க வச்சுட்டு இவனை பிடிக்க வந்துட்டேன். இப்ப இவனை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். சரியா? வாங்க போலாம். எப்படியோ குற்றவாளியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா ஹட்டோரி. நிஞ்சோ டெக்னிக்கால போலீஸ் அங்கிளை எழுப்ப வைக்கிறேன். டிங் டிங். ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. இப்ப ஒரு கிரிமினலை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அது ரொம்ப அற்புதமான கனவு. இது கனவு கிடையாது. உண்மையிலேயே நான் ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கேன். என்னால நம்பவே முடியல. நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் தான். ஒரு பெரிய குற்றவாளியை நான் பிடிச்சிருக்கேன். அங்கிள், இனிமே நீங்க வேலையை விட்டு போக மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய போறேன். நான் கண்டிப்பா இங்க தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே இருக்க போறேன். எல்லாருக்காகவும் நன்மை செய்ய போறேன். நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க போறேன். பரவாயில்லையே. அவர் சொல்றத கவனிய. என் வேலையால இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் பெருமைப்படுத்த போறேன். நாம சாதிச்சிட்டோம். ஆமா, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சூப்பரா நடந்துடுச்சு. டிங் டிங். கேக்கால நடந்த கூத்து என்னன்னு வந்து பாருங்க. டிங் டிங். யுமிகோ, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். என்ன சொல்றப்பா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் அம்மாவோட சேர்ந்து சமைக்க போறேன். நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். அப்படியே கேக்கும் சாப்பிடலாம். வாவ், இது அற்புதமான விஷயம். நான் கண்டிப்பா வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. ஓகே யுமிகோ, நான் வந்துடுறேன். யுமிகோ செஞ்ச கேக்கு நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாஸ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே போறாங்க. இத பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா? சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க பாஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருக்கியோ. நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு, வா போலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கேக் சாப்பிடலாம், அப்படியே ஹோம்வொர்க்கும் பண்ணலாம். ஜாலி. கெமுமாக்கி நீயா? ஓ, கிணிச்சியா? வா வா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெமுமாக்கி? ஏதாவது விளையாடுறியா என்ன? இல்ல இல்ல, நான் ஒரு நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறேன். இதோ இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி கிணிச்சி, உன் வருங்காலத்தை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த நிஞ்சா டெக்னிக்கை இப்ப நான் பயன்படுத்தி கெனிச்சியோட வருங்காலத்தை பத்தி சொல்ல போறேன். என்னது இது? என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விஷயமும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. கவலைப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கெனிச்சி, அப்புறம் பார்க்கலாம். ஏதோ விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. தேவையில்லாம பயமுறுத்தாத, சீக்கிரம் சொல்லு. உனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. உண்மை தெரிஞ்சாலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்னு எனக்கு தோணுது. கெனிச்சி, இங்க பாரு. உன்னோட வருங்காலத்துல கேக்கால உனக்கு பிரச்சனை வரும்னு தோணுது. கேக்கால பிரச்சனையா? ஆமா, ஜாக்கிரதையா இரு. தண்ணியால பிரச்சனைனா தண்ணியில கண்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நெருப்பால பிரச்சனைனா எங்கேயாவது தீ விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது. கேக்கால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லு கெமுமாக்கி. நீ கேக்கு பக்கத்துல போனா அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும் கெனிச்சி. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். இப்படிதான் சொல்லுவானா, இத கண்டிப்பா நம்புவான். சே, அதெல்லாம் உண்மையா இருக்காது. கெமுமாக்கி சொல்றதெல்லாம் சுத்த போய். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்துட்டா? சேச்சே, கேக்கால ஒண்ணு ஆகாது. எந்த பிரச்சனையும் வராது. கேக்க பார்த்து பயப்படுறானா? கெம்மமாக்கி சொன்னதை கெனிச்சி நம்புறான். அதனாலதான் இவ்ளோ பயப்படுறான். அவன் ஏன் கேட்க பார்த்து பயப்படுறான்னு தெரியல. அந்த கெமுமாக்கி தான் திட்டம் போட்டு வேணும்னே ஏதோ செஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கேக்கால உயிருக்கு ஆபத்து வரும்னு எதுக்கு கெனிச்சி கிட்ட சொன்னான்னு தான் புரியல. என்ன விஷயம்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, முதல்ல கெனிச்சி எங்கன்னு சொல்லு. இப்பதான் நான் யுமிகோ வீட்டுக்கு போனா. ஓ, அவன் யுமிகோ வீட்டுக்கு தான் போயிருக்கானா? இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. நான் கேக்க தயார் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கா? வேணா வேணா, அதை எங்கிட்ட எடுத்துட்டு போயிடு. எனக்கு அதனால ஆபத்து இருக்கு. என்னாச்சு கெனிச்சி உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கேக்குனாலே பிடிக்காது யுமிகோ. அதை கொண்டு போயிடு. என்ன சொல்ற நீ? இந்த கேக்க நானே ஆசையா செஞ்சு சாப்பிட மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கேக்கே வேண்டாப்பா. தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இங்க பாரு கெனிச்சி, இந்த கேக்க நான் உனக்காக தான் செஞ்சேன். அதனால நீ இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் வச்சு சாப்பிடணும். எனக்கு கேக் வேண்டாம். எனக்கு காப்பாத்து. ஓடாத கெனிச்சி, சொன்னா கேளு. நில்லு நில்லு கெனிச்சி. யாராவது என்ன காப்பா.
பரவாயில்ல, நினைச்சத சாதிச்சிட்டோம். கெனிச்சி கேக்னா பிடிக்காதுன்னு போயிட்டான். அதுவும் நான் செஞ்ச கேக்க போய் சாப்பிடாம ஓடி போயிட்டான். என்ன ஓடி போயிட்டானா? இது ரொம்ப மோசம் தான் யுமிகோ. நீ செஞ்ச கேக்குனா ரொம்ப ருசியா இருக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பீஸ் தருவியா? அத ருசிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா உனக்கு இல்லாத கேமமாக்கி வாங்க உள்ள வந்து சாப்பிடுங்க. இதோ வந்துட்டே இருக்கோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விடவே கேமமாக்கி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் இல்லனா? அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிளான பத்தி நான் எப்படியாவது கெனிச்சுக்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ, கேக் ரொம்ப நல்லா இருந்தது. டிங் டிங், கெமுமாக்கி இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல? ஆமா பாஸ், உங்க பிளான் சூப்பர். ஆனா கியோ, நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமானது இருக்கு. அப்படியே பாஸ், வாங்க போகலாம். இதுல இருந்து கெனிச்சி தப்பிக்கவே முடியாது. டிங், இப்ப என்ன பண்றது? கேக்னாலே பயமா இருக்கே. இங்க பாருப்பா தம்பி, ஆ, நீங்க யாரு? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தான் கேட்க வந்திருக்கேன். ஆ, ஆ, அடடே, என்ன காப்பாத்து. கையெல்லாம் எனக்கு கேட்காவே இருக்கு. இந்த கேக் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். ஹட்டூரி வந்துட்டியா? அவன் பிளான வச்சு அவனையே கவுக்குறேன். தைரியம் இருந்தா வெளியில வாங்க. கியோ, விலங்கு பிடிச்சவன் வந்துட்டான், வந்துரு. இந்த கேக்க வச்சு உங்களை எப்படி அடிக்கிறேன் பாருங்க. டிங் டிங் கேக்க நமக்கு பிடிச்சு விட்டுட்டான். ஓடு கியோ, நிக்காத. டிங் டிங். கெமுமாக்கியா? நல்லா பாரு கெனிச்சு, உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் கெமுமாக்கி இப்படி பண்ணிருக்கான். என்னது? இதெல்லாம் உண்மையான கேக்கே இல்ல, அவன் சும்மா நடிச்சிருக்கான். அந்த கெமுமாக்கிய நான் விட மாட்டேன். இவ்வளவு சுவையான கேக்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. இந்த கேக்க நான் யூமிகாக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இது அவன் மட்டும் தான் சாப்பிடணும். வேணும்னா நீங்க எல்லாம் ராத்திரி பூரா உட்காந்து இதை பாத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? கேக்கு கேக்குக்கு பயந்தவன காப்பாத்துனவங்க நம்ம. இப்ப பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவன் மனசுல இருந்த பயத்தை போக்காமலே இருந்திருப்பேன். டிங். நிஞ்சா டிராப்பிங் பொம்மையின் சதி. டிங் டிங். 1 2 1 2 1 2 1 2 1 2. டிங் டிங் டிங். பசங்களா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கையால தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்க போறாங்களா? இந்த மார்க்கெட் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் இதோட தொடக்க விழா. அண்ணா, நம்ம உள்ள போய் பாத்துட்டு வரலாமா? இல்ல இப்ப நம்ம உள்ள போக கூடாது. நாம நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம வேலையை நாம பார்க்கணும். அடுத்தவங்கள தொல்லை பண்ண கூடாது. ஷின்சோ, புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. நீ ரொம்ப அழகான பொம்மைய தயார் பண்ணிருக்க யுமிகோ. இது உன்ன மாதிரியே அழகா இருக்கு. என்ன ரொம்ப புகழாத கேமமாக்கி. வாவ், இந்த பொம்மை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பொம்மை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கும் அதேதான் தோணுது யுமிகோ. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இத யாரு செஞ்சாங்கன்னு தெரியலையே. உனக்கு பிடிச்சிருக்கா யூமிகோ? இத செஞ்சது நான் தான். அட, சொல்லக்கூடாதது சொல்லிட்டேனே. வாவ், இத பண்ணது நீதானே கெனிச்சி. இது அழகா இருக்கு. நீ என்ன சொல்ற கேமமாக்கி? ஆமா ஆமா, இந்த கொரில்லாவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. இல்ல இது ஒண்ணு கொரில்லா கிடையாது. இது கப்பா. என்னது கப்பாவா? என்ன கெனிச்சி, நீ கொரில்லாவை பார்த்துட்டு எங்கேயோ ஜப்பான்ல இருக்கிற கப்பான்னு சொல்றியே? நான் உன்னை யாரையும் கிண்டல் பண்ணல. இது செஞ்சதே நான் தான். எனக்கு தெரியாத இத பத்தி பேச வந்துட்டேன். ஆனா கெனிச்சி இத பார்க்க கப்பா மாதிரியே இல்ல. எனக்கு இத பார்த்தா கொரில்லா ஞாபகம் வருது. அச்சச்சோ, சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அட, இதுல உன் தப்பு என்ன இருக்கு யுமிகோ? இத யாரு பார்த்தாலும் கொரில்லான்னு தான் சொல்லுவாங்க. நீ வா யுமிகோ, நாம போலாம். ச்சே, எப்ப பார்த்தாலும் இந்த கெமுமாக்கி ஏடகடமா செய்யறான். யுமிகோ, இத பாத்தியா? இத செஞ்சது நான் தான். இத வச்சு ஈய பிடிக்கலாம். எங்கேயாவது ஈ இருந்தா உனக்கு நான் புடிச்சு காட்டுறேன். இங்க ஈ எங்கேயும் இல்லையா? ஈ எங்கேயுமே இல்லையே. இதோ இருக்கே. அச்சோ, என்ன மன்னிச்சிருக்கேனிச்சு. வலிக்குதா? இந்த தடவை ஈ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அடுத்த தடவை புடிச்சு காட்டுறேன் பாருங்க. இது கேவலமான கெமுமாக்கி வேற என்ன செஞ்சிருக்கான்? கெனிச்சி, உன் கையில உள்ள அந்த கொரில்லாவை, இல்ல அந்த கப்பாவை வச்சு என்ன செய்ய போற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இந்த பொம்மைய முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணணும்.
நெல்லி கெனிச்சி. கவலைப்படாத கெனிச்சி, அது கொரில்லாவா இருந்தானா கப்பாவா இருந்தானா வேணா ஒண்ணு பண்ணலாம். அத கொரி கப்பான்னு சேர்த்து கூப்பிடலாமா? ஓவரா பேசாத கேமமாக்கி, அப்புறம் என்கிட்ட அடி வாங்குவ. கோவப்படாத கெனிச்சி, பிபி ஏறிட போகுது. சரி சரி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அந்த கேமமாக்கி எல்லாரும் முன்னாடியே கேவலப்படுத்தணும். ஏதாவது ஐடியா சொல்லுப்பா ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு. டிங் டிங், எங்க நெஞ்சாங்க கிட்ட ஒரு பொம்மை இருக்கு, அத நாம பயன்படுத்தலாம். அந்த பொம்மை என்ன செய்ய ஹட்டோரி? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். எங்க கிடைக்கும்? கேக்டஸ் செடி. வெடி மருந்து கிடைச்சிருச்சு. ஐயா, இதோ நான் கோதுமை மாவு, உப்பு, பெப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் ஹட்டோரி கிட்ட கொடுக்கணும். டிங் 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 டிங். இதோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹட்டோரி, உள்ள இருக்கிற பஞ்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனா இது பார்க்க அதே மாதிரி தான் தெரியுது. இப்ப நீங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இந்த பொம்மைக்குள்ள வைக்க போறேன். அதுக்கப்புறம் பார், நான் சொன்ன மாதிரி எங்க நெஞ்சாவோட டிராப்பிங் பொம்மை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பொம்மைய வச்சு எப்படி எல்லாம் கலக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். டிங் 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 டிங். கெம்முமாக்கிய வம்புல மாட்டி விட போற பொம்மை இதோ தயாராயிடுச்சு. ஆனா ஹட்டோரி, இது பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு கயிறு தொங்குது பாரு கெனிச்சி. ஆமா, இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியம். இதான் நம்ம வேலையை செய்ய போகுது. கெம்முமாக்கி மட்டும் இத கையில பிடிச்சி இழுத்தான்னு வெயி. அதுக்கப்புறம் கெனிச்சிக்கு மொழியே இல்ல, பொம்மைய மாத்தி கொண்டு வானா அதையே கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன நடக்கும்னு உனக்கு புரியுது இல்ல கெனிச்சி? நல்லா புரியுது. நீ கலக்கிட்ட ஹட்டோரி. என்ன பண்றாங்களோ பாக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பொருள் எல்லாம் வித்து போக போகுதுன்னு நீ தெரியல. செஞ்ச பொம்மை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கெனிச்சி, அங்க என்ன பண்ற? இங்க வாப்பா. மாட்ட போறேன். இது உண்மையிலே ஜாலியா இருக்க போது. வாயுமிக்கோ. அட என்ன கெனிச்சி, இத நீ மாத்தவே இல்லையா? பழைய மாதிரியே இருக்கே. நான் காத்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. இத இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும். அப்பதான் யாராவது ஒருத்தராவது இத பார்த்து வாங்குவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது. ஆமா. யுமிக்கோ, நம்ம வேற ஏதாவது கடைக்கு போலாமா? இங்க ரொம்ப போர் அடிக்குது. நில கேமமாக்கி, இப்படியே போனா எப்படிப்பா? அந்த பொம்மையில ஒரு மாற்றம் செஞ்சிருக்கேன். ஆமா, இதுல ஒரு மாற்றம் இருக்கு. இதுல ஒரு கயிறு இருக்கு பாரு. யுமிகோ, அதை தொடாத. எதுக்கு கெனிச்சி? அது வந்து யுமிகோ, அது இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. இவன் என்ன மாட்டி விட தான் ஏதோ பிளான் பண்ணி இருக்கான். சரி சரி பசங்களா, எல்லாரும் இங்க பாருங்க. நேரம் ஆக ஆக கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். என்ன கேமமாக்கி? கெனிச்சி செஞ்சிருக்கிற பொம்மைய பாத்தீங்களா? அதுல ஒரு கயிறு அழகா தொங்குது. நீங்க கொஞ்சம் அந்த கயிறை இழுத்து பாக்குறீங்களா சார்? கெம்முமாக்கி வேணும்னே தான் இப்படி எல்லாம் செய்யறான். இந்த கையில தானா? ஆமா சார். கெனிச்சி மாட்டினா. அடப்பாவி, மாட்டி விட்டுட்டான். நம்ம கதி அதோ கதிதான். கெனிச்சி, உன் கதை கந்தல். வலிக்குது, தாங்க முடியலையா? கெமமாக்கி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சார், அத நான் செய்யல சார். எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. என்னடா நடக்குதுங்க? நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா அந்த கெனிச்சியால மாட்டிக்கிட்டேனே. அந்த கெனிச்சிய நான் சும்மா விட மாட்டேன். என்ன புலம்புறேன்? ஒண்ணும் இல்ல சார். என்ன ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இதுக்குதான் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம், நமக்கே அந்த கஷ்டம் வந்து சேரும். டிங் டிங். நட்புக்காக டிங் டிங். பசங்களா, இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு புது பையன் சேர போறான். இவன் கைச்சில இருந்து வந்திருக்கான். இவன் பேரு சுமுஜி. எல்லாரும் இவன் கிட்ட நல்ல சுமூகமா நடந்துக்கணும். என்ன? ஓகே. இவனை எங்க உட்கார வைக்கலாம்? கெனிச்சி முன்னாடி இருக்கிற பையன் இன்னைக்கு வரல. அதனால சுமுஜி, நீ அங்க போய் உட்காந்துக்கோ. என்ன? எப்படி இருக்க சுமுஜி? இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பசங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்க புஸ்தகத்துல 17ஆம் பக்கத்தை எடுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால புக் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நீ என்னோட புக்கை யூஸ் பண்ணிக்கோ. நானும் யுமிகோவும் ஒரே புக்ல படிச்சுக்கிறோம். இந்த வாங்கிக்க சீக்கிரம். அட, ஏற்கனவே இவன் கிட்ட புக் இருக்கா? என்னது? ஏய், நீ புக்க தலைகீழ வச்சிட்டு இருக்க. நேரப்படி. எனக்கு இப்படி படிச்சதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனா? ஏய்,
சுமுஜி ஏன் அங்கேயே நிக்கிற? வா வந்து விளையாடு. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா, வா வந்து விளையாடு. எனக்கு பேஸ்பால் விளையாட பிடிக்காது. அப்ப எங்களோட கண்ணாம்பூச்சி விளையாட வரியா? அதுக்கு பேஸ்பாலே பெட்டர். அப்ப எங்களோட வந்து விளையாடு, வா. பேட்டிங் பண்ணு. இந்த நான் பவுலிங் தான் பண்ணுவேன். குட்ரா. பவுலிங் சூப்பரா போடணும், சரியா? என்னாச்சு இவனுக்கு? ஒண்ணும் புரியலையே. இந்த பையன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. இது ஏதோ கேட்க ரொம்ப நல்லா இருக்கே. இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிற பையனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஹட்டோரி. உண்மையாவா சொல்ற கெனிச்சி? கெனிச்சி. அந்த சுப்புச்சி எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா கெனிச்சி? இல்ல, அந்த பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், இப்படி கோவமா பேசாத கெனிச்சி. ஏய், என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம டீச்சர் கிட்ட பேசினேன். அவன் பழைய ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டப்பட்டானா, அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். அப்படியா? பாவம் அவன், அதுக்கு தான் இங்க சேர்ந்திருக்கான். எனக்கு இத கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சுமுஜி எங்கன்னு நானே போய் தேடுறேன். இனிமே நானும் அந்த சுமுஜிக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறேன் ஹட்டோரி. ஆனா அந்த மாதிரி பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் பாரு. என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. ஷிஷிமாரு, நீ அவனை நல்லா பயமுறுத்து. என்ன? அவனை பயமுறுத்தினா என்ன பண்ணுவேன்? நீ அவனை பயமுறுத்தும் போது நாங்க வந்து அவனை காப்பாத்துற மாதிரி நடிப்பேன். அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். எனக்கு புரியுது. நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். கஷ்டப்படாத, நானும் உனக்கு உதவி செய்யறேன். அடைச்சுக்கோ. கொஞ்சம் உயரமாயிக்கிறேன். கையெல்லாம் மறந்துக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது. இந்த மேல ஏறி நில்லு. நீ என்ன பண்ணாலும் ஹைட் ஆக மாட்டல்ல. இதுக்குள்ள நின்னுக்கிறேன். பரவாயில்லையே சிஷிமாரு, நீ கூட பார்க்க பயமா தான் இருக்க. அவன் அங்க இருக்கான். அந்த சுமுஜியே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சீக்கிரம் போய் பயமுறுத்து. கபடி 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 கபடி. சுமுஜி, ஏன்பா தனியா உட்கார்ந்து இருக்கிற? போர் அடிக்கலையா? எனக்கு ஒண்ணும் போர் அடிக்கல. சரி சரி, எங்களோட சேர்ந்து விளையாட வரியா சுமுஜி? என்ன சொல்ற? நான் வரமாட்டேன். எனக்கு உன் கூட விளையாடுறதுக்கு இஷ்டமே இல்ல. ஏய் நில்லுப்பா, அங்க ஒரு பயங்கரமான டாகி இருக்கு, போகாத. எனக்கு டாகினா பயமே இல்ல. ஆனா இந்த டாகி ரொம்ப பயங்கரமானது. என்னது ஒண்ணும் பண்ணாது. வந்துட்டேன் பெருசா சொல்றதுக்கு. இல்ல இல்ல, டாகினா எனக்கு பயம் இல்ல. நான் பயப்பட மாட்டேன். நம்ம பிளான் நல்லா வேலை செய்யுது. யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நீதான் எல்லாத்தையும் தலைகீழ செய்யறவனாச்சே, அப்படின்னா நான் உனக்கு உதவக்கூடாது, அதானே அர்த்தம்? சொல்லு சுமுஜி. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு, என்ன காப்பாத்து. ஓகே சுமுஜி, வா ஷின்ஜோ, ஹெல்ப் பண்ணலாம். சரி. ஏய், ஒழுங்கா இருந்து போ. எங்க நண்பர் சுமுஜியை தொல்லை பண்ண நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நான் இங்க இருக்கேன். அது ஒரிஜினல். ஷிஷிமாரு இங்க இருக்கனா? இது யாரு? அப்ப இது உண்மையான டாகியா ஷிஷிமாரு? அது முதல்லயே என்ன பயமுறுத்துச்சு, நான் ஓடி போயிட்டேன். அச்சச்சோ, அப்படின்னா நாம சும்மா மாட்டிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க. ஓடிடலாம். சீக்கிரம் ஓடிடலாம். விட்டுட்டு ஓடுறீங்க, என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இப்ப நம்மால இங்க இருந்து ஓடக்கூட முடியாது. அது உண்மையான டாகி. இது உண்மையான டாகி, கடிச்சா அவ்வளவுதான். அது கடிச்சா நம்ம தொப்புளை சுத்தி 14 ஊசி போடுவாங்க. ஆனா நம்ம சுமுஜியையும் காப்பாத்தி ஆகணுமே ஷின்ஜோ. நீ எவ்வளவு பெரிய டாகியா இருந்தாலும் எங்களுக்கு பயமே இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, போ. டிங் டிங். அச்சச்சோ, எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் தான் காப்பாத்தணும். டிங் டிங். சீக்கிரமா கீழே வா சுமுஜி, எந்த பிரச்சனையும் இல்ல. சுமுஜி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சுமுஜி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். தேங்க்ஸ் சொன்ன ரொம்ப ஓவரா பண்ற. ஒழுங்கா தேங்க்ஸ் ஏத்துக்கோ.
கெனிச்சி ரொம்ப நல்லா படிக்கிற பையன் கிடையாதுதான், ஆனா ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு. யாராவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா உடனே தைரியமா போய் அவங்கள காப்பாத்த போயிடுவான். டிங் டிங். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம். டிங் டிங். பசங்களா, நீங்க எல்லாரும் தினமும் 2 நல்ல வேலையாவது செய்யணும், காலையிலயும் ராத்திரியும், புரியுதா? அப்படி நீங்க எல்லாரும் நல்லது செஞ்சாதான் நாம வாழ்ற இந்த உலகம் நல்லதா மாறும். அப்பதான் நாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிக்கணும், காலையிலயும் ராத்திரியிலயும். என்ன பசங்களா, புரிஞ்சதா? சரி சரி, அமைதி அமைதி. நாளைக்கு இதே கிளாஸ்ல நீங்க வந்து என்ன நல்லது செஞ்சீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். என்ன சொல்றது, புரிஞ்சதா? சரி சார். நான் ஸ்கூலுக்கு போறேன். நீங்க உட்காருங்க பாட்டி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நல்ல பொண்ணு. தாத்தா இங்க உட்காருங்க வாங்க. கெமமாக்கி உட்கார்றேன். யுமிகோ, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். அத நாம இப்போ செஞ்சிட்டோம். ஆமா செஞ்சிட்டோம். இவன இந்த கால பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு உதவி செய்ய மனசு இருக்குல்ல, நல்ல பசங்க. ஆனா இங்க உதவி செய்யற மனப்பான்மை இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல. அட கெனிச்சி, என்ன கெனிச்சி ஒரு மாதிரியா நடந்து வர? ஹட்டோரி நீயா? நானேதான். முதல்ல உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்குன்னு சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யூமிகாவும் கெமமாக்கி இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்க. என்னால அதை செய்ய முடியல ஹட்டோரி. ஒரு நாளைக்கு ஒரு ஆ? டிங் 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 டிங். இங்க என்ன பாட்டி நிக்கிறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். தம்பி என்ன பண்ற? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பாட்டி. அட, பாட்டி அம்மாவுக்கு ரோடு கிராஸ் பண்ணலாம் உதவி செய்யறான். கெனிச்சி எப்ப இப்படி எல்லாம் திருந்தினா? நல்ல விஷயம் தான். என்னப்பா இது, பயமா இருக்கு, என்ன விடு தம்பி. விடுப்பா. ஒரு வழியா உங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சேன். நல்லது செஞ்சா கூட இந்த பையன் என் குட்டு வாங்குறான். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும்னு எங்க மாஸ்டர் சொன்னாரு, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி. ஆனா நீங்க வாய மூடு. நல்லது பண்ணானா நல்லது, ரோட கிராஸ் பண்ணி விடுன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா என்ன? இல்ல கெனிச்சி, உதவி செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. அச்சச்சோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, யாராவது உதவி இவருக்கு உதவி செய்யலாம். டிங் 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 டிங். அப்பாடா, நான் தப்பிச்சேன். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் டிங். ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு முடிவோட இருக்கான் போல இருக்கு. இந்த வண்டியை இழுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் பின்னாடி இருந்து தள்ளி விடுறேன், இழுங்க. சரிப்பா. இவ்வளவு தூரம் நீ உதவி செஞ்சதே பெரிய விஷயம் கெனிச்சி. என்னது, இவன் திருடனா? இத்தனோண்டு இருந்துகிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? என் கடையில இருந்து காய்கறி திருட பாக்குறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவருக்கு உதவி மட்டும் தான் பண்ண வந்தேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. சார், திருட அங்க ஓடி போயிருக்கான் பாருங்களேன். அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லங்கிறீங்களா? அந்த திருடனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தூண்டில பயன்படுத்தி அவனை நான் பிடிச்சே தீருவேன். டிங் 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 டிங். புடிச்சிட்டேன். இப்ப அந்த திருடனை மாட்டி விட வேண்டியதுதான். என்ன விடு, என்ன விடு. பாத்தீங்களா, உண்மையான திருடன் இவன் தான். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. விடுங்க விடுங்க, என்ன விட்டுருங்க. கெனிச்சி, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய நல்ல வேலையை செஞ்சுட்ட. இப்ப சந்தோஷம் தானே? நான் எதுவும் செய்யல, எல்லா நல்ல வேலையும் செஞ்சது நீதான். இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையும் செய்யல, அதனாலதான் எனக்கு தூக்கம் வரல போல. அது என்ன சத்தம்? சந்தேகப்படும்படியா ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை திருடனா இருக்குமோ? இவனை மட்டும் நான் பிடிச்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. நான் இங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது. அப்பா, என்னப்பா பண்ற நீ? நீ திருடன் தானே, நான் உன்னை விட மாட்டேன். என்னது திருடனா?
எங்க ஓடு டிங் டிங், என்ன சத்தம் அது? கெனிச்சி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதே. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் திருடல. நான் கேட்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? கெனிச்சிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. ஒழுங்கா நான் எப்படியாவது அவனை காப்பாத்துறேன். இப்ப உன் மண்டைய உடைக்கிறேன். ஆஹா கெனிச்சி, இன்னைக்கு நிஜமாவே நீ கலகிட்டப்பா. நான் யாரு? இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். டிங் டிங், தப்பு பண்ணிட்டியே கெனிச்சி. இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? ஆமா, இவரை போய் அடிச்சு வச்சுட்டு இவரை எழுப்புறேன். ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். மன்னிச்சிருங்க, நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆமா சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானே இங்க வந்தேன். இந்நேரம் அவன் தப்பிச்சுட்டா. அந்த திருடனை பிடிக்க நான் உதவி செய்ய போறேன். திருடனை பிடிக்கிற நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். உன்னை அரெஸ்ட் பண்றேன்பா தம்பி. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பசங்களா. பரவாயில்ல சார், நன்றி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உண்மையிலேயே இது ரொம்ப மோசம். ஏன் அந்த மாதிரி சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து நீ 2 நல்ல வேலையை செஞ்சுட்ட, ஆனா நான் ஒண்ணு கூட செய்யல ஹட்டோரி. ஓ அதுவா? கெனிச்சி என்ன மன்னிச்சிடு, ஏதோ பழக்க தோஷத்துல செஞ்சுட்டேன். டிங். மீன் பிடிக்க வரீங்களா? டிங் டிங். இந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வாவ், ஹோம் கலக்கிட்டீங்க. எஸ், அவர் அடிச்சிட்டாரு. இந்த டீம் ஜெயிச்சிரும். இவர் அற்புதமா விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு இல்ல? என்னது, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? இங்க பாத்தீங்களா, அப்பா சாப்பிட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது உண்மைதான். இதையெல்லாம் தூண்டிலா நாம பயன்படுத்தினா நிறைய மீன்களை பிடிக்கலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் உண்மைதான். இத தூண்டல்ல மாட்டி பயன்படுத்தலாம். ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்கிட்டே. இல்ல சிஷிமாரு, நீ இதை சாப்பிடக்கூடாது. அந்த தோட்டத்துல இருக்கிற ஏரிக்கு எப்படி போறதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணலாம்? நாளை ஹாஃப் டிக்கெட் கொடுங்க ப்ளீஸ். சாரி, ஆனா இங்க மீன் பிடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், நாங்க ஒண்ணு இங்க மீன் பிடிக்க வரல. என்ன ஹட்டோரி? ஆமாமா, உண்மைதான் சார். எதுக்காக உங்க டாகி காமெடியா இப்படி ஒரு தொப்பியை போட்டுட்டு வந்திருக்கா? இது எல்லாரும் போடுற தொப்பி தான். என்ன இங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹட்டோரி, இங்கதான் நிறைய மீன் இருக்கும், உனக்கு தெரியுமா? கெனிச்சி, இங்க பாரு, இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. எப்படி மீன் பிடிக்கிறது இங்க? எந்த நாள்ல நம்ம அதெல்லாம் மதிச்சிருக்கோம். வா, நம்ம மீன் பிடிக்கலாம் சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஆரம்பிக்கப்பா. சரி சரி, இங்க மீன் இருக்கான்னு பாக்கலாம். என்ன சிஷிமாரு, நீ மீன் பிடிக்கலையா? பிடிக்கிறேன். கண்டிப்பா இதை தூண்டிலா பயன்படுத்தினா மீன் வராது. இங்க பாரு, நீ இத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நாங்க பிடிக்கிற மீனை உனக்கு கொடுக்கவே மாட்டோம். இது ஏன் பங்கு, எனக்கு மீன் ஒண்ணு வேண்டாம், இதே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலை. இதெல்லாம் தேவையா? யாரும் மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல. வந்து 1 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை இங்க மீனே இல்லையோ? உள்ள மீன் இருக்குமா இருக்காடா? சிச்சிமாரு, நீ என்ன பண்ற? அந்த மாதிரி பண்ணா மீன் எல்லாம் வராது. அப்போ எனக்கு போர் அடிக்குது, அதான். அம்மா கிடைச்சிருச்சு. அங்க பாருங்க, அவன் மீனை பிடிச்சிட்டான். சிஷிமாரு, நீ என்ன பண்ற? நான் சொல்றல அத விடு. அவ்வளவு பெரிய மீன் மறுபடியும் தண்ணியில போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட். உனக்கு அந்த மீன் தான் முக்கியம், எனக்கு என் விரல் முக்கியம் இல்லையா? இந்த சிச்சிமாரு பண்ண அட்டகாசத்தினால இனிமே நம்மால மீன் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாத. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம். வேற எங்கேயாவது போய் மீன் பிடிக்க முயற்சி பண்ணலாம். ஷின்சோ, இங்க மீன் இல்லனா அங்க மட்டும் எப்படி மீன் இருக்கும்? ஒரு நிஞ்சாவா நான் தண்ணி மேல நடக்க போறேன். ஷின்சோ, போகாத, நில்லு. நீ அப்படி பண்ணா மீன் கிடைக்காது. ஷின்சோ,
என்னாச்சு? ஏன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க? நான் ஒண்ணும் வேணும்னே டான்ஸ் ஆடல. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் என்ன டான்ஸ் ஆட வைக்குதுன்னா என்ன சுத்த வைக்காத. ஷென்சோ, என்னப்பா ஆச்சு உனக்கு? அவன் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. டிங் டிங். ஷென்சோ கூட மீன் பிடிச்சிட்டான். ஆனா அது என்ன கடிச்சிருச்சு. இதுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன். உனக்கு ஏதாவது கிடைச்சதா? என்ன கூட தான் இது ஏமாத்திருச்சு. இது நம்மள விட ரொம்ப அறிவாளியா இருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் செய்யுது. நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மளால எதுவும் பிடிக்க முடியல. அப்படின்னா நான் இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவா ஷின்சோ. இது வரைக்கும் நீ சாப்பிட்டதே போதும். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற தூண்டில் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம். அப்படி எல்லாம் பண்ணாத ஹட்டோரி. டிங் 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 டிங். நீ செய்யறது ஒண்ணும் புரியல. இப்ப என்ன எதுவும் கேட்காத, நான் செய்யறத மட்டும் கவனி. டிங் டிங். இது தயாராயிடுச்சு. இப்ப என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தலாம். டிங் டிங். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு. அதுதான் என் நிஞ்சா டெக்னிக். பாத்துக்கிட்டே இரு. டிங் 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 டிங். வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் ஹட்டோரி. அச்சோ, இந்த ஆளா? இவரு இத பார்த்தாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. இத மறைக்கணும். என்ன பசங்களா, தோட்டத்தை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க கிளம்புங்க. சரி சார், நாங்களும் இப்ப எங்க வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வழியில உங்களை பார்த்தோம். என்னது இது? நீங்க உள்ள போகும்போது உங்க டாக் இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இருந்ததுல? ஆமா. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது பசங்களா. இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல? நல்லா தெரியும். நாங்க ஒண்ணும் இங்க மீன் பிடிக்க வரல. இங்க மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா இங்க மீன் இல்ல. ஆனா இங்க நீங்க எவ்வளவு வண்டு வேணும்னாலும் பிடிக்கலாம் பசங்களா. என்னது? நாங்க இங்க நண்டு பிடிக்கலாமா? இந்த விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. முன்னாடி ஏதாவது செஞ்ச பின்னாடி வலிக்கொண்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்துங்க. இப்ப புரியுதா பசங்களா? எந்த விஷயத்திலயும் போய் சொல்லவே கூடாது, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. டிங் டிங். நிஞ்சா பாட்டி வராங்க. டேங் டேங். கெனிச்சி, ரெடியாட்டியா? ரெடி. நீ இன்னும் நல்லா விளையாடலாம் கெனிச்சி. நீங்க என்ன ஆடுறீங்க பசங்களா? உங்களுக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? இந்த பாட்டி மறுபடியும் வந்துட்டாங்களா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மனசுல என்ன பெரிய ஆட்டக்காரன் நினைப்பா? சொல்லுங்க. நான் விளையாட வரலைங்க, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்தேன். இருந்தாலும் தொல்லை, போனாலும் தொல்லை. இந்த முறை மிஸ் ஆகாது. பரவாயில்ல விடு கெனிச்சி. ஒரு பால் அடிக்கிறதும் நிஞ்சா டெக்னிக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் கெனிச்சி. பால் எங்க வருதுன்னு நல்லா கவனிச்சு ஒரே அடி அடிக்கணும். ஓ அப்படியா? எப்படி அடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பா. டிங் டிங். கண்டிப்பா சொல்லி தரேன். நீங்க தானே சொல்லுங்க. நான் தயாரா இருக்கேன். நீ பால போடு. டிங் டிங். இந்த பசங்க என்ன நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. நல்ல பாட்டி. என்ன பொடிப்பையா, உனக்கு இந்த பால் வேணுமா? இந்த போய் எடுத்துக்கோ. யார் இப்படி செஞ்சது? யாரு பாலத்துக்கு என் வீட்டுக்குள்ள அடிச்சது? உன் வேலை தானா இது? வாய மூடு. என் செடி எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இப்பெல்லாம் பசங்க ரொம்ப குறும்புக்காரங்களா ஆயிட்டாங்க. என்ன நிம்மதியா சாப்பிட விடல. இதுதான் உங்க பனிஷ்மெண்ட். நல்லவேளை அந்த அங்கிள் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டாரு. அந்த பாட்டி மட்டும் என் கையில மாட்டுச்சு. சொன்ன முன்னாடி போயிட்டு இருக்கு. என்ன பசங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? பாட்டியை முன்னாடி பார்த்துட்டு ஓட்டுங்க.
கடவுளே, என் நூடுல்ஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுவுற? இந்த காலத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்க. இவங்க தானே வந்து என்ன இடிச்சாங்க. இந்த பாட்டி ரொம்ப கெட்டவங்க. பாட்டி, உங்களுக்கு அடி எதுவும் படலையே, நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ பாக்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்க. இந்த டெக்னிக் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? யாருன்னு நினைச்ச? இவன் ஒரு நிஞ்சா, பேரு ஹட்டோரி. இல்ல, நான் இப்பதான் நிறைய கத்துக்கிறேன். நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஓ, நீ நிஞ்சா கத்துக்கிறியா? சரி, அப்போ நாம 2 பேரும் நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். இப்ப பாரு. ஆச்சரியமா இருக்கு. பாட்டி உண்மையிலேயே நிஞ்சா மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. சரி வா, ஒரு கை பாத்துடலாம். பாட்டி இருங்க, நான் இன்னும் தயாராகல. என்ன ஆச்சு குட்டி பையா? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இவன் ஒரு உண்மையான நிஞ்சா. நீ ஒரு உண்மையான நிஞ்சாவா இருந்தா உன்னுடைய மூவ்ஸ் எல்லாத்தையும் காட்டு. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹட்டோரி, என்னாச்சு? இவன் எங்க போயிட்டான்? பாட்டி, நான் இங்கதான் மேல இருக்கேன். என் ஹட்டோரிக்கு ஒண்ணு ஆகல. என்ன கோழ மாதிரி ஓடி ஒளியிற? வயசானவங்கள இப்படிதான் ஏமாத்துறதா? அப்படின்னா நீ ஒரு உண்மையான நிஞ்சா இல்லையா? உண்மையாவே உங்களுக்கு நிஞ்சா மூவ்ஸ் கத்துக்க ஆசையா இருக்கா? சரி, அப்போ இந்த நிஞ்சா டெக்னிக்க பாருங்க. டிங் 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 டிங். உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? டிங் 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 டிங். என் கண்ணு சுத்துதே. பாட்டி, பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டிக்கு என்னாச்சு? சரி, நீ இப்போ என்ன மூவ் பண்ண? இப்பவாவது நான் நிஞ்சான்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்ப்பா. உன்னுடைய மூவ்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கும் கத்து கொடுக்கறியாப்பா? ப்ளீஸ், எனக்கும் அந்த நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடு. எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, ஆளை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹட்டோரி நில்லு. இந்த பாட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் ஒரு லேடி நிஞ்சா ஆகணும்னு நினைக்கிறேன். லேடி நிஞ்சாவா? ஹட்டோரி நில்லு. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. போயிட்டு ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு உங்க அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹட்டோரி நில்லு, நான் சொல்றத கேளு. நீ எங்க இருக்க ஹட்டோரி? ப்ளீஸ் எனக்கு கத்து கொடு. டிங் 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 டிங். இந்த பாட்டிக்கு நிஞ்சா டெக்னிக் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிஞ்சா ஆயிடுவாங்க. டிங் டிங். ஹட்டோரி, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் கத்து கொடுப்பேன். டேங் டேங். நகரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கு கொரில்லா. டிங் டேங். நான் தான் பெரியவன். இல்ல, நான் தான் பெரியவன். நீ போய் சொல்ற, நான் தான் பெரியவன். தேவையில்லாம என் கூட சண்டைக்கு வராத. எனக்கு அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்னாச்சு கணிச்சி? ஜூல இருக்கிற கொரில்லா மன அழுத்தத்தினால கவலையோட இருக்கா. மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா கூட செய்யணும்னு தோணாது. ஆனா அந்த ஜூ கீப்பர் அதை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. டிவில கூட அதை நிறைய முறை காட்டினாங்க ஹட்டோரி, நான் பார்த்தேன்பா. பாவம்பா அந்த கொரில்லா. அந்த கொரில்லாக்காக நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நான் யோசிக்கிறேன். இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ எதுக்கு இப்படி எதுவும் சாப்பிடல? இப்படி பசியோட இருந்தேனா உன் உடம்பு கெட்டு போயிடும். அதனால கொஞ்சமாவது சாப்பிட்டா உனக்கு நல்லது. ஒருவேளை நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேனா உன் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும்.
ஹட்டோரி, எனக்கு என்னமோ அது கவலையோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. அந்த கொரில்லா கிட்ட பேச நான் அனிமல்ஸ் கிட்ட பேசுற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன். கோகி கா டிங் டிங் கூ டபு டிங் 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 கவி கூ. டிங் டிங். இப்பதான் எனக்கு புரியுது. அந்த கொரில்லா கிங்க இருந்து வெளியே வரணும்னு ஆசையா இருக்கு. எப்பவுமே இந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிறது அதுக்கு பிடிக்கலையா. ஓ, அதான் காரணமா? ஒரு நாள் ஆச்சு இந்த ஜூல இருந்து வெளியே வந்து வெளியே உலகத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அந்த கொரில்லாவை எப்படி கூண்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது எப்படி நம்மளால பண்ண முடியும்? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி நான் அந்த பூட்டை உடைக்க போறேன். சிஷிமாரு, நீ உள்ள போக தயாரா இருக்கியா? சிஷிமாரு எப்போ ரெடி ஆயிட்டான். அப்படிலாம் கத்தாத. அப்படியே கத்துனா யாருக்காவது சந்தேகம் வரும். கெனிச்சி நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க பாத்துக்கோ. என்ன, நான் பாத்துக்கணுமா? ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவாடுங்கப்பா, இல்லன்னா காலம் ஃபுல்லா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். எதா இருந்தாலும் இந்த கொரில்லாவை வெளியே கொண்டு போறோம்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆனா இத வெளியே கொண்டு போனா இதுக்கு சந்தோஷம்ன்றதுனால எனக்கும் சந்தோஷம் தான். அடடா, நல்லா சாப்பிடுங்க. அந்த பக்கம் போகாதீங்க. ஏய், நீ போகாத. நீ போன நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிப்போம். போகாத, நில்ல. ஆஹா, என்ன நீயா? குரலை மாத்தி பேச வைக்கும் நிஞ்சா டெக்னிக். ஒண்ணுல சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டிங் 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 டிங். இந்த சிங்கங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அது சிங்கங்கள்லாம் அந்த பக்கமா இருக்கு. நான் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரலையே. ஒருவேளை எதுக்கும் நல்லது, நாம ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துடலாம். நல்ல வேலை, இது இங்கதான் இருக்கு. இங்க நிறைய பேர் மனுஷங்க இருக்காங்க, அதனால நீங்க சத்தம் போடக்கூடாது. நான் உன்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். கொரில்லா, இந்த இடத்துல காத்து ரொம்ப சுத்தமா இருக்கும், அதனால நீங்க நிறைய நேரம் விளையாடலாம். அட நில்லு. டிங் 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 டிங். இந்தா எந்திரி, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது வித்தியாசமா சாப்பிட பிடிக்கும்னு இதை கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ சாப்பிடுற மூட்ல இல்லன்னு எனக்கு நல்லா புரியுது. வாசனை நல்லா இருக்க. எங்க இருந்து வருது? இது எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாசனை. சிஷிமாரு, நிறுத்த. என்ன பண்ற? சாப்பிட போறேன்டா. இந்த கொரில்லா எங்க போயிடுச்சு? அது நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். அங்க பாரு, கொரில்லா நாயா மாறிடுச்சு. நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எல்லாரும் வாங்க. நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஹட்டோரி, வந்துட்டியாப்பா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா? வாங்க வாங்க, சீக்கிரம் வந்து இங்க பாருங்க. இது வந்து உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது வந்து இப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உன் ஐடியா தான். இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம அதே இடத்துக்கு போகலாம். ஓகேவா? இங்க பாருங்க அங்கிள், கொரில்லாக்கு ரொம்ப பசியா இருக்கான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க ப்ளீஸ். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நான் ஏதாவது கனவு கண்டனா? ஆனா அந்த இடத்துல ஒரு டாகி இருக்கிறத கண்டிப்பா பார்த்தேனே. எனக்கு என்னமோ இப்ப அந்த ஜூ கீப்பர் தான் மன அழுத்தத்துக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு என்னால உதவி செய்ய முடியாது. டிங் டிங்.
சுமோ ட்ரைனிங் என்ன சும்மா நினைச்சீங்களா? டேங் டேங். ஒருவேளை நான் இந்த நிலைமையில போனா கண்டிப்பா வீட்டுல என்ன திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு மயக்கம் வருது. கபடி கபடி எங்க போற? இல்ல, நான் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. வித்தியாசமா இருக்குதே. எனக்கு என்ன காப்பாத்துங்க, 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? இதோ ஷின்சோவும் இங்க வந்துட்டான். ஷின்சோ, நீ இவரை பயமுறுத்தினியா? மரியாதையா சொல்லு. சந்தேகமே இல்ல. என்ன பண்றது? நமக்கு கொஞ்சம் முரட்டு முகம். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அப்புறம் என்னாச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு சுமோ பைல்வான் ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒருவேளை நான் சுமோ ட்ரைனிங் முடிக்காம போனேன்னா அப்புறம் என்ன வீட்டுல ரொம்ப திட்டுவாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் என் குடும்பத்துக்கு முன்னாடியும் எல்லாரும் என்ன கேவலமா பாப்பாங்க. சாப்பாடு என்ன வேணுமா? தயவு செஞ்சு அதை தூரமா போ சொல்லுங்க. நான் கொஞ்சம் ரவுடி டாக். எங்க தாத்தாவுக்கு டாகிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட பேர பசங்களை விட டாகிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவரோட டாகியை நான் வெறுப்பேத்திட்டேன். அதுக்கப்புறம் அவர் எல்லா டாகிஸையும் கூப்பிட்டு நானே பண்ணிட்டாரு. பயப்படுறீங்களா? நான் சும்மா ட்ரைனிங் பண்ணனும் என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன அனுப்பியிருக்காங்க. ஆனா இது எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு சுமோ ட்ரைனிங் பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா நிஞ்சா டெக்னிக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுமோ அதுக்கும் அவ்வளவுதான் தேவைப்படும். நிஞ்சா ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு கண்டிப்பா அந்த பலம் வந்துரும். என்ன அப்படியா? அப்படின்னா நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். டிங் டிங். உங்க பின்னால கட்டிருக்க துணி தரையில படக்கூடாது. நீங்க அதனால வேகமா ஓடணும், சரியா? ஆமா, எல்லா விதமான போட்டிகளையும் ஓடுறதுல இருந்துதான் ஆரம்பிப்பாங்க. இது என்னால முடியும்னு நினைக்கிறீங்களா? போங்க. சிசிமாரு போ, உன் வேலையை ஆரம்பி. கபடி கபடி எப்ப பாரு கபடி கபடி. ஒரு விஷயம் உறுதி, யாரா இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றி பெறுவாங்க. இங்க பாருங்க, இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சுமோ ட்ரைனிங் பத்தி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. அதுல முதல் ட்ரைனிங் உங்க காலை பலமா வச்சுக்கிறதுக்கு. இத வச்சுட்டு என்னால நடக்கவே முடியல. அப்புறம் இத வச்சுட்டு எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? என்னால முடியாது. உங்களால முடியும். வாங்க கோரு அண்ணா, சீக்கிரம் குதிச்சு குதிச்சு மேல வாங்க. நம்ம வெயிட் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டோமா என்ன? பரவாயில்ல, இங்க பாருங்க. இத பிடிக்கிறதுக்கு என் கையில அந்த அளவுக்கு பலம் இல்ல. சரி, ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். என்ன பண்றீங்க? எதுக்கு அந்த பாக்ஸை எடுத்தீங்க? அப்படித்தான் கோரு அண்ணா, இன்னும் கொஞ்சம். முடியாது. நான் ஒன்றா எல்லாம் முடியும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிறைய நாயக்கு பட்டுக்கு நிஞ்சா டெக்னிக்.
ஹட்டோரி, இந்த ஐடியா நல்லா வேலை செய்துப்பா. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இப்போ எனக்கே என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. எந்த போட்டியா இருந்தாலும் என்னால தைரியமா ஜெயிக்க முடியும். கோரு அண்ணா, உங்க பைல்வான் போட்டியில நீங்க வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நான் என்னோட முழு முயற்சியால ஒரு சாம்பியன் ஆகி காட்டுறேன். விட மாட்டேன். வரட்டுமா? நீங்க போய் வெற்றியோட திரும்பி வாங்க. ரொம்ப நன்றி. ஓ சாரி அண்ணா. Bye bye from Chichimaru. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. அவரு கண்டிப்பா சாம்பியன் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இப்ப அவரு உண்மையிலேயே பலசாலியா மாறிட்டாரு. அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. கூடிய சீக்கிரத்திலே அவரை சந்திக்கணும்னு ஆசையாவும் இருக்கு. டேங் டேங். கெனிச்சியோட மாஸ்டர் பிளான். டிங் டிங். சூப்பர் ஸ்டார் பேஸ்பால் பிளேயரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே அவரோட ஆட்டோகிராஃபும் கிடைக்குமா? என்ன சொல்ற ஹட்டோரி? கெனிச்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேப்பரை போடுங்கற? பெஸ்ட் போட்டோ நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். அப்புறம் அந்த வின்னருக்கு சூப்பர் சாக்கர் சைன் போட்ட பேஸ்பால்ல உனக்கு gift கிடைக்கும். வாவ், இது ஒரு கோல்டன் சான்ஸ். இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட திறமைய பார்த்து இந்த உலகமே அசந்து போகும். உனக்கு ரொம்ப தான் ஆசை. அப்படி ஒரு போட்டோ உன்னால எடுக்க முடியுமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. என் போட்டோவை ஏலத்துல விடுவாங்க. அப்பனா கெனிச்சி உடனே வா, நம்ம ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடலாம். இங்க நேரத்தை வீணாக்கறதுல பிரயோஜனமே இல்ல. வா. ஹலோ பசங்களா, உங்க டிக்கெட்டை காட்டுங்க. இந்த டிக்கெட்டுக்கு நீங்க முன்னால உட்கார முடியாது. மேல போய் அதோ அங்க உட்காருங்க. என்ன ஹட்டோரி, இவ்வளவு தூரம் மேல வந்து உட்கார சொல்லிட்டாங்களே. கெஞ்சி கெஞ்சி சீக்கிரமா ஒரு போட்டோ எடு. எடுத்துட்டேன். கெனிச்சி கேமராவோட லென்ஸ் கேப்ப கழட்டாம அப்படியே போட்டோ எடுக்கிற பாரு. அட ஆமா. கண்ணுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அடச்சே, நான் எப்படி இந்த தப்ப செஞ்சேன்? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப போட்டோ எடு கெனிச்சி. ஓ நோ, இப்ப அந்த கொடி வந்து நடுவுல மறைச்சிடுச்சு. வேற எதுவும் செய்ய முடியாதா? இரு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. டிங் 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 டிங். யாருப்பா அது? விளையாட்ட பார்க்க விடுங்கப்பா. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஹட்டோரி, இது ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. அப்படிங்கறியா? அப்பனா வேற ஏதாவது யோசனை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல. இப்ப நம்ம முன்னாடி போயே ஆகணும். செக்யூரிட்டி ரொம்ப உஷாரா இருக்காங்க. நம்மளால அங்க போக முடியுமா? அப்படி எல்லாம் நல்லா விட்டுட முடியாது. நான் என்னோட மாஸ்டர் பீஸ ரெடி பண்ணியே ஆகணும் ஹட்டோரி. அப்படின்னா முதல்ல என்ன போ சொல்றேன். அவ்வளவுதானே கெனிச்சி? அதேதான். உன்னோட நிஞ்சா டெக்னிக்கால என்னால சரியாவே போட்டோ எடுக்க முடியல. அதனால நீதான் எனக்கு ஒரு நல்ல போட்டோவை எடுத்து கொடுக்கணும். சரியா? இது தேவையா? இல்ல சின்ன பசங்க எல்லாம் அந்த வேலையை செய்யக்கூடாது தம்பி. ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு தானே, ப்ளீஸ். சார் நீங்களா? இப்போ நம்ம கிட்ட தேவையான அளவு சேல்ஸ் பாய்ஸ் இருக்காங்க. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? நிஞ்சா செல்ஃப் டெக்னிக்கை பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணட்டும். சார் அது வந்து Thank you very much, sir. அதான் சார் சொல்லிட்டாருல, கிளம்புங்க. டிங். ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சூடான பஃப், கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க நின்னு அப்படியே அருமையான போட்டோ எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு நீ ரெடியாரு, அவர் ரெடியா இருக்காரு. நானும் ரெடியா தான் இருக்கேன் சிஷிமாரு. தம்பி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் சார், இது வந்துடுறேன். அட, அருமையான ஷாட் மிஸ் பண்ணிட்டேனே. ச்சே, கேமராவை கிளிக் பண்ற நேரத்துல அந்த ஆளு கூப்பிட்டு தொலைச்சிட்டா சிஷிமாரு. அடக்கா, நீ எப்பவும் இப்படித்தான் சொல்லுவ. தம்பி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க சார். அவ அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டா, நீ ரெடியாவே. தம்பி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. இது வர சார், கொஞ்சம் இருங்க. அடுத்ததாரு கேக்கு. அடடா, சொட்டப்பிட்டிய. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னால மாஸ்டர் பீஸ் போட்டோ எடுக்கவே முடியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா கடைசி நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த முறை கண்டிப்பா எடுப்பேன். ப்ளீஸ், இன்னும் ஒரு தடவை நீ பாஸ் ஆயிரு ப்ளீஸ் பா. இங்க பாரு கெனிச்சி, ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் செய்யற. உனக்கு இதுதான் கடைசி சான்ஸ். இது லாஸ்ட் சான்ஸ். கண்டிப்பா நான் எடுத்து காட்டுறேன் ஹட்டோரி. இப்ப
இப்ப இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோ எடுத்து காட்டுவேன். இது ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பா பெருப்பா பாருங்க. என்ன நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பார்க்கலாம். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணிடு கணிச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத. ரெடி. அருமையான ஷாட். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே மாஸ்டர் பீஸ் போட்டோவை எடுத்துட்டேன். வாவ், நான் அந்த அழகான ஷாட்டை கேமராவுல கேப்சர் பண்ணிட்டேன். ஆமா, இந்த தடவை கெனிச்சி சொன்ன மாதிரி சூப்பரா கிளிக் பண்ணிட்டான். பாத்தீங்களா, கெனிச்சி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். ஆமாமா, உண்மைதான். இப்ப இதை எடுக்கிற பாரு. டிங் டிங், என்னோட அடுத்த மாஸ்டர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. டிங் 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 டிங். ஷார்ட் பை ஷார்ட் நான் எடுத்த எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். சூப்பரப்பா. என்னோட மாஸ்டர் பீஸ் கலெக்ஷனை எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க வாங்க. இது எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்க நான் விரும்புறேன். உன்னை பார்க்க நியூஸ் பேப்பர் ஏஜென்சில வந்தாங்க பாரு. வாவ், என்னோட போட்டோஸ் பார்க்க அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. சரி சரி, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க சார். ஹலோ சார், நாங்க நியூஸ் பேப்பர் ஏஜென்சில இருந்து வந்திருக்கோம். என் மாஸ்டர் பீஸ் கலெக்ஷனை தானே பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா சார், அதேதான். ஓ, அதேதானா? சூப்பர் சூப்பர். இதுதான் என்னோட கலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்ச போட்டோ நீங்க எடுத்துக்கலாம். ஏய், அட, சூப்பர் சூப்பர், பிரமாதம். இது நல்லா ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் இல்ல? அட, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நானும் பாக்குறேன். ஆமா, சூப்பரா இருக்கு. பிரமாதம். இப்படி ஒரு போட்டோகிராஃபரை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. என்ன சொல்றாரு? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நீங்க பிடிச்ச இந்த கேட்ச் இருக்க, அது ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆனா அது வந்து நான் நீங்க தான் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு நீங்க எங்க டீம்ல சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க. கெனிச்சி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அவங்களுக்கு. சரின்னு சொல்லு கெனிச்சி, சொல்லு ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு கெனிச்சி. மணப்பெண் கோலத்தில் யோமிகோ. டிங் டிங். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இது செய்யறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி இங்க வந்தது? இதுவா என்னோட வெட்டிங் Dress கெனிச்சி. அப்ப நீங்க இத போட்டுக்கிட்டு கல்யாணத்தப்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆண்டி? எதுக்காக என்ன இவ்ளோ புகழ்றீங்க? ஓகே ஓகே, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இத சீக்கிரமா போட்டுக்குவேன். இப்படி எதுக்கு சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யுமிகோ, இந்த Dress நீ ஏன் போட்டு பார்க்க கூடாது? என்னது? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்ப பாக்குறதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க யுமிகோ. சும்மா என்ன கிண்டல் பண்ணாத ஹட்டோரி. இந்த Dress போட்டத நான் நிஜமாவே கல்யாண பொண்ணு மாதிரி ஃபீல் பண்றேன். யுமிகோ, நான் உன் பக்கத்துல நின்னு பார்க்கட்டுமா? உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. டிங் டிங். என்ன சொல்ற நீ? அந்த 4 கண்ண யுமிகோவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆமா பாஸ், நான் சொல்றது உண்மைதான் பாஸ். அவ கல்யாண Dress போட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கா பாஸ். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அங்க இருக்கிறத தான் அவ கல்யாண தனிக்கு கட்டிக்க போறாளாக்கியோ. ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ். அந்த யுமிகோவையும் கெனிச்சியும் எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். நீ ரெடியாக்கியோ? இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும்? ஹட்டோரி இங்க இருந்திருந்தா இந்த போன் அட்டெண்ட் பண்ணிருப்பான். ஹலோ, இந்த பக்கம் கெனிச்சி. ஓ, யுமிகோவோட அம்மாவா? ஹாய் கெனிச்சி, யுமிகோவை கொஞ்சம் கூப்பிடுறேன், நான் பேசணும். யுமிகோ, உங்க அம்மா போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது இங்க இருக்கட்டும். என்ன விஷயம்? அவங்க வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆயிடலாம். பேசலாம், பேச கூப்பிட்டுருவாங்க. எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம். எனக்கு அது பிடிக்கல கெனிச்சி. யுமிகோ நில்லு. என்கிட்ட பேசாத. எனக்கு யுமிகோ, இன்னைக்கு
நல்லதே நடந்தது. யூமிகோ என்னாச்சு கெனிச்சி? ஏன் யூமிகோ ஓடி போறா? நான் கலக்கிட்டேன், நினைச்சிட்டு சாதிச்சிட்டேன். கெனிச்சி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. அவளை பார்த்து நீ சிரிச்சியா? அதுக்கப்புறம் உனக்கு தோணலையா? ஆமா ஹட்டோரி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்குன்னு இப்ப நீ என்ன சொல்ல வர கெனிச்சி? ஐயோ மாட்டிக்கிட்டோம். அட, இந்த பூபி குஷன் இங்க எப்படி வந்துச்சு? நான் அப்பவே நினைச்சேன், எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. பேக் எடுத்துடலாம். யாருங்க? வெளிய வா. யாரு? யாரா இருந்தாலும் வெளிய வந்துரு. டிங் டிங். என்ன விட்டுடுங்க, நான் ஒரு அப்பாவி. மரியாதை நடந்தது சொல்ல. என்ன சொல்ற கியோ? நானும் யூமிகோவும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கெமமாக்கி நினைச்சிட்டு இருக்கானா? உண்மையாவா? ஆமா, சரியா சொன்னீங்க. அவன் ஏதோ தப்பா நினைச்சதுனால ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு பிரியக்கூடாது. ஒரு நிஞ்சாவான நான் தான் இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த கெமமாக்கி எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வரான்னு புரியல ஹட்டோரி. கவலைப்படாத, இந்த தடவை அவன் செஞ்ச தப்புக்கு நிச்சயமா அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். எனக்கு உடனடியா நியூஸ் பேப்பர் வேணும். எனக்கு உடனே கத்திரிக்கோள் வேணும். எனக்கு உடனே கம்மு வேணும். டிங் 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 டிங்
இது எப்படி இருக்கு கெனிச்சி? ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இப்ப இதை யார் போட்டுக்க போறது? வேற யாரு? கியோ தான். நிச்சயமா நான் போட்டுக்க மாட்டேன். நிஞ்சா ஹிப்னாட்டிசம் டெக்னிக். நீ ஒரு மணப்பெண்ணாக மாறப் போகிறாய். நீ ஒரு மணப்பெண். கல்யாண பெண்ணா மாறறதுக்கு தயாராயிரு. நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. நீ ஒரு மணப்பெண். மாறு மாறு, மணப்பெண்ணா மாறு. அழகான மணப்பெண். மணப்பெண். டிங் டிங். இப்ப நான் கல்யாண பொண்ணு பாருங்களேன். டிங் டிங். கல்யாணம்னாலே பிரச்சனை தான். நடக்கிறத பொறுமையா இருந்து பாருங்க. அட என்ன இது, யுமிகோவோட கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். நடக்க விட மாட்டேன். இது சிம்பிளா நடக்கிற கல்யாணங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அழைச்சிருக்கோம். கல்யாணம் கார்டன்ல நடக்குது. நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. நீயா இத செஞ்ச? ஏன் எதுக்காக இப்படி செஞ்ச சொல்லு. யுமிகோ, நீ இவன் கூட சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறல்ல? இந்த கெனிச்சி மாதிரி ஒரு மோசமான ஆளை உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியுது சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிற வயசா உனக்கு? உனக்கு வலிக்குதா? யுமிகோவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். நான் தான் கல்யாண பொண்ணு. பாஸ், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு எடுத்து வானழக நீங்க தான். உப்பு மூட்டை தூக்கிக்கிங்க பாஸ். நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டேன் பாத்தியா யுமிகோ? இனிமே இந்த தப்பு நடக்காது. ஆமா, கெம்மமாக்கிக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவைதான் ஹட்டோரி. அது ஒண்ணும் இல்ல யுமிகோ, எனக்கு பசிக்குது. அதான் வயித்துல இருந்து சத்தமா வருது. டிங் டிங். வாங்க நாம போய் மைனாவை பிடிக்கலாம். டிங் டிங். அட, அந்த மைனாவை பாருங்க, அழகா இருக்குல்ல? உள்ள வாங்க. எனக்கு அந்த மைனா பறவை ரொம்ப பிடிச்ச பறவை. ஹலோ, ஹாய். இதோட பேர் என்ன யுமிகோ? மச்சாஹிகோ. அட, மச்சாஹிகோவா? ஆமா கெனிச்சி, பேர் நல்லா இருக்குல்ல? இது பார்க்கவே அழகா இருக்கு. சரி, ஏன் அங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க போலாம். எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா குண்டா. நான் ஒரு பறவையா இருக்க கூடாதா? ஏ சிச்சுமாரு, அவன் வரலன்னா விடு ஷின்சோ, நீ உள்ள வா. தோஞ்சி போ. கொஞ்சம் இரு, உனக்கு நான் சாக்லேட் ரோல் தரேன். அப்படின்னா என்னது? ஆஹா, எட்ட மாட்டேங்குதே. இதோ வந்துட்டேன். இந்த விஷயம் மட்டும் யுமிகோவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. அப்பா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க? அதோ இருக்கு.
எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? ப்ளீஸ் என் கூட வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வரேன் சிசுமாரு, அவசரப்படாத வரேன். சூப்பரப்பா. அத நான் பாத்துட்டேன், அதோ அந்த மரக்கிளையில இருக்கு. ஆனா இப்ப அதை எப்படி பிடிக்கிறது? ஒழுங்கா பிளான் பண்ணி தான் அதை பிடிக்கணும். நிஞ்சாவோட ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணு. நல்ல யோசனை கொடுத்த. டிங் 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 டிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டிங் டிங். இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நான் உன்னை பிடிச்சிடுவேன். உன்னால பிடிக்க முடியாது. பாத்து. டிங் டிங் டிங். அந்த பறவை நம்மள விட ரொம்ப வேகமா இருக்கு. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இப்ப வட போச்சு. இப்ப இதை விட்டா வேற வழியே கிடையாது. டிங் 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 டிங். அது என்ன பாட்டு மயங்கிடுமா என்ன? நான் சொல்றத கவனமா கேளு சிஷிமாரு. பறவைங்க மொழியில அந்த பறவைய நான் கூப்பிடுறேன். அது கிட்ட வரும்போது நீ டக்குன்னு அதை புடிச்சிடணும். என்ன என் பிளான் ஓகேவா? எஸ் பாஸ். கபடி 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 கபடி. கீழே வா. கீழே வா. வந்தா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். சீக்கிரம் வா விளையாடலாம். நீ ரொம்ப அழகா இருக்க. பறவை நம்மள கவனிக்குது. கீழே வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். வர வர வர. இப்பவே வர விளையாடலாம். டிங் டிங். என் கிட்ட வா, நம்ம விளையாடலாம். வா வா வா. என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு மச்சாயிகோ. உன் பேர் என்ன? டிங் டிங் டிங். லா 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 லா. கிட்ட வந்துருச்சு. வா போய் விளையாடலாம். டிங் டிங். கெமமாக்கி நீயா? ஏன் இப்படி பண்ண? மரியாதையா சொல்லு. ஏய் சும்மா சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் யுமிகோவை கூப்பிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், அப்படி செஞ்சிடாத. சரி வா கியோ, நாம போய் அதை புடிச்சிட்டு வரலாம். என்ன? வாங்க பஸ் பிடிக்கலாம். அவனுக்கு முன்னாடி நாம அதை பிடிக்கணும். வா. டிங் 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 டிங். எங்க போச்சு? தெரியுதா? அது அங்க இருக்கு பஸ். எங்க இருக்கு கியோ? சத்தம் போடாம வாங்க பஸ். நாம இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது சிஷிமாரு. யுமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அவளுக்கு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவா. ஒருவேளை சிஷிமாரு யுமிகோ யுமிகோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. தெரியாம அவன் தப்பு பண்ணிட்டான். யுமிகோ மன்னிச்சிரு. நான் நினைச்சது சரியா போயிடுச்சா? மன்னிச்சிடு யுமிகோ, மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடு. தெரியாம தப்பு நடந்துச்சு. யுமிகோ. நீயா? ஆமா, அவன் பண்ண தப்பால பறந்து போன இந்த மைனாவை நான் தான் புடிச்சிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? எப்படி நல்லவன் மாதிரியே நடிக்கிறான் பாரு இந்த கெமமாக்கி. எல்லாம் நம்ம நேரம். யுமிகோ, நான் தான் உன் மைனாவை புடிச்சிட்டு வந்துட்டேன்ல. சரி விடு, அவங்கள மன்னிச்சு விட்டுரு. இந்தா இத வாங்கிக்கோ. புடி யுமிகோ. ஆனா இது என் மச்சாயிகோ இல்ல. அப்புறம் வேற யாரு இது? இது மைனா இல்ல, காக்கா பஸ். காக்காவா? கியோ, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. இது என்ன விட கருப்பா. யுமிகோ இதோ வந்துடுறேன். ஏய் கியோ நில்லு. ஏய் எங்க ஓடுற? நில்லு. நல்லா வேணும் அவனுக்கு. நல்லா என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான் சிஷிமாரு. யுமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். சீக்கிரம் வா. ஆமா, அதுவும் சரிதான் ஹட்டோரி. மன்னிச்சிடு யுமிகோ, மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடு. தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடு. யுமிகோ என்னையும் மன்னிச்சிடுப்பா. மன்னிச்சிடு யுமிகோ, தெரியாம தப்பாயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் மன்னிச்சிடு காரணம். யுமிகோ, மன்னிச்சிடு. போனா போட்டு என்னையும் மன்னிச்சுக்கோ. இதுக்கு எதுக்கு சாரியெல்லாம் கேக்குறீங்க? நான் எப்பவோ அதை மறந்துட்டேன். நான் திரும்ப வந்துட்டேன். நீ வந்ததுல சந்தோஷம் மச்சாய்க்கோ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனுக்கு இது ஒரு பழக்கம், அவ்வளவுதான். இந்த பறவை யுமிகோ பேச்ச கேட்டு திரும்பி வரும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கவே வேணாம். டிங் டிங்.